மக்கள் வந்து இவர் சொன்னதை கேட்டு பதிவு பண்ணிட்டாங்க, கோலம் போட்டாங்க வீட்டு வாசலில். இப்போ அதற்கு ஒரு திரும்பி அவர் அன்பை செலுத்தணும் இல்லையா? இவர் போய் சிலுவை வந்து விரலில் வந்ததுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? நேற்று விபூதி வச்சார், அதை சொல்லலாம் இல்லையா? ஏன் விபூதியை வச்சுட்டு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக விபூதி வச்சுட்டு வந்தான்னு சொல்ல முடியுமா? பிரபல யூடியூபர் ஒருவருக்கு வந்து விஜய் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. அது அநேகமாக 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி யூடியூப்பில் வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. மொத்த சதவீதத்தில் ஒரு 85% வாக்குப்பதிவு ஏப்ரல் 21ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டால் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 25% 30% வந்தாலும் ஆச்சரியப்படல, 25% சாலிடாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயின் அரசியல் பயணம், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு விமர்சனத்தெல்லாம் தாண்டி நேற்று பெரம்பூர்ல வந்து வீடு வீடா போய் ஓட்டு கேட்டிருக்காரு. இது எப்படி சார் பாசிபிள் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அதான் ஏன் அவர் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருக்கலாம் இருக்கு என்ன சொன்னோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தேர்தல் அறிக்கையை இப்போ ஒரு முக்கியமான அந்த அறிக்கையில் 10 அறிக்கையில் பேசி முடிச்சு நிறைய நம்ம பேசியிருக்கோம். வேற இறுதியாக சொல்லப்பட்டது வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் விசில் கோலத்தை நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அவருடைய இறுதி கட்டமாக பேசிட்டு அவர் போனார். ஸோ மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூர் தொகுதியில் உட்பட்ட கண்ணதாசன் நகரன், கொடுங்கையூரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே கோலம் போடப்பட்ட விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதில் தாவேக்காவுடைய அந்த கலர் கொடியுடைய கலரை போட்டு விசில் சின்னத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தான்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தோம்னா விஜயே பெரம்பூர் தொகுதிக்கு போயிட்டார். இது யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய கட்சி பணி அலுவலகத்துக்கு போய் அங்கே முக்கியமான சில பெண்கள்லாம் வர வச்சு, நிர்வாகிகளை வர வச்சு கோலம் போட சொல்லி அவர் முட்டி போட்டு உட்காந்து இது கோலம் போட்டுட்ருக்காரு. இது ஸோ இதை அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கல, விஜய் நிர்வாகிகளை எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸாக திடீர்னு வண்டியை விடுக்கிட்டாரா பெரம்பூருக்கு. அப்போ ஏன்னா மக்கள் வந்து இவர் சொன்னதை கேட்டு பதிவு பண்ணிட்டாங்க, கோலம் போட்டாங்க வீட்டு வாசலில். இப்போ அதற்கு ஒரு திரும்பி அவர் அன்பை செலுத்தணும் இல்லையா? இவர் போய் சில வீட்டிலலாம் போய் பார்த்து, சில நிர்வாகிகள் வீட்டுக்கு போயிருக்காரு, சில தொண்டர்கள் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து நேரடியாக வாக்கு சேகரித்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன், விஜய் ஒவ்வொரு வீட்டுடைய வாசலுக்கு வந்து நிற்பார், உங்களை வந்து சந்திப்பார்னு சொல்லியிருந்தேன். அது பெரம்பூர் தொகுதியிலேருந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கிட்டத்தட்ட பிரச்சாரம் வேறு முடிய போகுது. 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கே முடியுது. ஏன்னா நாட்கள் ரொம்ப இல்லை, இந்த இழுபறியில் ஒரு சர்டன் பீரியடு ரொம்ப ஷார்ட் டைமில் தான் விஜயுடைய பிரச்சாரம் போச்சு. இதை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளன்னு நினைக்கிறேன். சில இடங்களுக்கு போக முடியல, தவிர்க்க முடியல அவர்னால. பட் நேற்று பெரம்பூர் தொகுதிக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன் எம்எல்ஏ ஆனது பிறகு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நேற்று அவர் போன விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா விஜய் போய் அவர் கட்சி ஆஃபீஸில் கோலத்தை போடுவாரா, அதை யாரும் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ ரெண்டாவது நிறைய பேர் வீட்டுக்கு போன ஒரு விஷயம் பார்க்கப்படுது. சார், எனக்கு இதில் என்னென்னா விஜய் மேலே மதச்சாயம் நிறைய பூசப்பட்டிருக்கு. அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி, இப்போ அரசியல்வாதியாக மாறும் சரி, நிறைய மதச்சாயங்கள்லாம் பூசப்பட்டிருக்கு. ஆனால் நேற்று ஒருத்தவங்க வீட்டில் போய் சாமி ரூமில் சாமி கும்பிட்டு திருநீர் பூசிட்டு பக்காவாக வெளில வந்துருக்காரு. இதை என்ன சொல்கிறதுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு? அவர் எப்போவுமே நான் இந்த இதுதான் அந்த இதுன்னு சொன்னது கிடையாதுங்க. வேறு எதை பற்றி அவர் பேசுகிறது கிடையாதுங்க. நீங்கள் பல வீடியோக்கள் இப்போ இருக்கிற வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள், அவருக்கு எப்போதும் சம்மதம் தான். ஒரு தொண்டர், அதாவது வேட்பாளர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறது கூட அதில் கிறிஸ்து, இந்து, முஸ்லீம் 3 ஃபோட்டோஸ் வச்சு தான் கொடுத்தார். அதையும் வாங்கி எல்லார்ட்டையுமே காமிச்சார். அதை மக்கள் எம்ஜிஆர் ஃபோட்டோ கொடுத்தா அதையும் காமிச்சார். அதை அவரை பொறுத்த மட்டுமே நாம் இந்தியன், அவ்வளோதான், தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்தவன், ஒரு தமிழ் உணர்வு உள்ளவன் அப்படிங்கிறதான் விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே மற்றவர்கள் பார்வைக்கு வந்து இவர் அந்த கேஸ்ட்டு அதனால தான் போகிறாரு, இப்படி போகிறார் அப்படி போகிறான்னு சொல்லி சாயம் பூசப்படுதே தவிர அதை பற்றி அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. அது மட்டுமாக பேசப்படுது, பூசப்படுது, ஏகப்பட்ட விஷயங்களை பிரச்சனை கிளப்பிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கிளப்புறாங்க. ஓகே ஓகே. பட் அதை பற்றி அவருமே சிந்திக்கலை. ஓகே, சரி இதெல்லாம் தெரியும், அரசியலுக்கு வந்தால் போட்டு சக்கையை புழிஞ்சிடணும்னு அவருக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. பட் நீங்கள் பேசுவவர்கள் பேசிகிட்டே இருங்க, நான் மக்கள்கிட்ட என்ன பேசுகிறோம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறத நேற்று பார்க்க முடிஞ்சுது. அழகாக அந்த விபூதியை வச்சுட்டு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அப்படி பார்த்தா இஃப்தார் நோன்பு, அது நோன்பு நிகழ்ச்சியில் கூட தான் போய் இந்த குல்லா போட்டுட்டு அந்த கஞ்சி குடித்த விஷயத்த நம்ம பார்த்தோம், நோன்பு கஞ்சி கொடுத்தது. அப்போ ஏன் சொல்லலை அதை? அதனால் அவருக்கு பொறுத்த மட்டுமே எல்லாருமே என்னோட மக்கள்,
அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஏன்னா கன்னியாகுமரியில அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர் கழுத்துல இருந்த சிலுவை வெளில தெரிஞ்சு, இவ்வளோ நாள் இந்த சிலுவை வெளில தெரிஞ்சா கன்னியாகுமரியில இவங்க பெரும்பான்மையா இருக்காங்க, இவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கு விஜய் இந்த மாதிரி பண்றாருங்கிற விமர்சனம் இருந்துச்சுல்ல சார்? அதான் என்ன சொல்றது தெரியல. சிலுவை வந்து வெளியில் வந்ததுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? நேற்று விபூதி வச்சார், அதை சொல்லலாம் இல்லையா? ஏன் விபூதியை வச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக விபூதி வச்சுட்டு வந்தான்னு சொல்ல முடியுமா? எல்லா ஊர்லேயுமே எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா? யாராவது இதுதான் குறிப்பிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் உலகத்தில் தமிழ் இல்லாத நாடே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கிற சில விஷயங்கள். ஆனால் பர்டிகுலராக பார்க்கும்போது அதை மட்டும் குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் மக்களுக்கு விஜய் மேலே ஒரு அன்பை தான் காட்டுமே தவிர எதிர்ப்பாக காட்ட முடியாது. இவர்கள் வேணால் காட்டலாமே தவிர மக்கள் காட்ட மாட்டாங்க. இன்னொன்று, தமிழகத்தில் மத அரசியலை எந்த கட்சியும் எடுத்து பண்ணுறதில்ல, ஒரே ஒரு கட்சியை தவிர, அது எல்லாருக்குமே தெரியுங்கிற பொழுது. ஆனால் விஜய், இந்த ஜோசப் விஜய்ங்கிறத ரிப்பீட்டடாக அழுத்தி இங்கே சொல்லி பிரச்சாரம் பண்ணப்படுது. அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? யார் அழுத்தி சொல்கிறாருன்றீங்க? மற்ற கட்சியினர் எல்லாரும். அது சொல்லட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையா? அவர் பேர் ஜோசப் விஜய் தானுங்க. அப்படி தானுங்க மனு தாக்கல் பண்ண முடியும். உண்மையான பேர் சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? கரெக்டா? அப்புறம் வெறும் விஜய்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஏன் நீங்கள் சினிமாவில் மட்டும் விஜய்னு தானே இருந்தீங்க, ஏன் சினிமாலையும் ஜோசப் விஜய்னு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. அதாவது கலைத்துறை வேற, சினிமா துறை அண்டு என்னன்னு சொல்கிறது, அரசியல் அப்படிங்கிறத வந்து பிரிக்க முடியாத ஒன்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னோர்கள் எல்லாமே நீங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்டவர் தான். இங்கே ஒரு ஃபேன்சி நேம் தேவைப்படும் கலைத்துறைக்கு. இப்போ அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நடிகர்களுடைய எல்லா பேருமே வேறு பேர்கள் கொண்டவர்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிந்த வரைக்குமே 99% வேறு பேர் உள்ளவர்கள் தான். அப்போ அவரை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் சினிமாங்கிறது ஒரு மாஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கவர்ச்சி, அது தேவைப்படுது. அங்கே ஒரு பேர் வந்து இதுதான் வந்து அந்த பேர் வந்து அது நிர்ணயிக்கப்படுது. இந்த விஜய் அப்படிங்கிற பேர் வந்து அவர்கள் அப்பா வந்து அவர் டைரக்ட் பண்ணும்போது நிறைய ஹீரோக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் நான் சிகப்பு மனிதர் ஏதோ பண்ணியிருப்பான், அதில் வந்து விஜய் தான் பேர், அவருடைய கேரக்டர் பேர் விஜய். விஜயகாந்த் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க, அவருடைய கேரக்டர் பேர் விஜய். அப்போ அந்த விஜய்ங்கிறது ஒரு சக்ஸஸ் நேமாக மாறுச்சு. ரஜினிகாந்த் படம் நான் சிகப்பு சூப்பர் டூப்பர் ஹிட், விஜய் நடித்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ அந்த பேர் வந்து பர்டிகுலராக நல்லா இருக்கும் போது தான் அந்த பேரை சினிமாவில் வரும்போது அதை என்ட்ரி கொடுக்குறாங்க. விஜய்னு மாத்திர ரஜினி சார் கேரக்டர் பேர் வச்சேன், விஜயகாந்துக்கு வச்சேன், மற்றவர்களுக்கு வச்சேன். இப்போ ஏன் புள்ள வரும்போது அந்த பேரை நான் விஜய்க்கு வைக்கிறேன். ஏன்னா வெற்றி பட அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டில் இவர் வரட்டுமேங்கிற ஒரு நோக்கத்தில் வச்சது தான். அப்போ நீங்கள் இவர் ஜோசப் மட்டும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், தமிழ் திரையுலகத்துக்கு வந்திருக்காரு, எப்படி வரலாம்? நீங்கள் இப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்களே, நீங்கள் அப்படின்னா இப்படி சொல்லுவீங்க, இப்படின்னா அப்படி சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்கள் காதலே வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சினிமா வேற இல்லை, அரசியல் வேற இல்லை. அவர் பேர் ஜோசப் விஜய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூரை எந்த அளவுக்கு அவரோட தொகுதியாக பார்க்குறாரோ, திருச்சி கிழக்கும் இப்போ அவரோட தொகுதியாக இருக்குது. திருச்சி கிழக்குக்கு அவர் எப்போ போகிறாரு? நாளை போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ ஆனால் அவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிடும். ஸோ நேரம் இல்லை. இன்னும் இருக்கிறதே வந்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ 3 நாளில் வந்து நேற்று பெரம்பூர் போயிட்டு வந்தாங்க. ஸோ கடலூர் போக வேண்டியது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நான் ரோட் ஷோ கேட்டோம், பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் டிவிகே சார்பாக வருது. ஆனால் காவல்துறை உடனடியாக ஒரு பதில் கொடுக்குறாங்க. ரோட் ஷோக்கு அவங்க கேட்காத நாங்கள் எப்படி தர முடியும்? 9ஆம் தேதி 10ஆம் தேதி லாஸ்ட் டைம் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்தோம். அப்போ அவங்க போகலை. இப்போ அதாவது சந்திப்புக்கு மட்டும்தான் அந்த இடம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரோட் ஷோக்கு நாங்கள் அதை எப்படி அனுமதி தர்றது அப்படிங்கிற கேள்வி அவர்கள் தரப்பில் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இறுதிக்கட்டத்தை போகிறதுனால நீங்கள் கொலாப்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கடலூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திருச்சிக்கு வந்து நாளைக்கு போகிறார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போய் மீண்டும் ஒரு முறை மக்களை சந்திச்சுட்டு அவரை வந்து ஏன்னா டைமில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு, மக்கள் சந்திப்பு, அவர் போய் உரையாடல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நாளைக்கு இருக்குது. நாளை மறுநாள் மீண்டும் பெரம்பூர் மக்கள் எதிராக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிய போகிற டைமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு வீடியோ வெளியிடுவாங்க. இதுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இதுவே என்னோட கடைசி பிரச்சாரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. விஜய் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். தகவல் வருது.
அதற்கு முன்பாக இன்னொரு செய்தி நான் சொல்லிக்கிறேன். பிரபல யூடியூபர் ஒருவருக்கு வந்து விஜய் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. அது அநேகமாக 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி யூடியூப்பில் வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பேசியிருக்காரு. ஓகே ஓகே. நிறைய கேள்விகள் அந்த யூடியூபர் கேட்டிருக்காரு. அவரும் வந்து விஜயோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவருடைய நிறைய கேள்விகளுக்கு விஜய் நிறைய பதில்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது 21ஆம் தேதி வருமா 22ஆம் வரும்ல. ஆனால் பிரச்சாரத்துக்குள்ள அந்த மாலை 5 மணிக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதற்குள்ள வந்து அவர் நிறைய விஷயங்களை பேச போறாரு. இதோட சிறப்பாக நீங்கள் வெறும் வீடியோ தான் நீங்கள் கேட்டீங்க. அன்னைக்கு வந்து 21ஆம் தேதி பார்த்தா சென்னை நந்தனம் OMCA உடைய அந்த பிளே கிரவுண்டில் வந்து முக்கியமான நிர்வாகிகளுடைய இந்த கூட்டத்தை கூட்டுறாரு. அங்கே விஜய் நிறைய விஷயங்கள் பேச போறாரு. அது லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். அதுவே இறுதிக்கட்ட பிரச்சாரமாகவும் இருக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் அவர் பேச போறாரு. இந்த யூடியூபர் கொடுத்த ஒரு இன்டர்வியூயும் 22 வாரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்த தகவலும் வந்திருக்கு சார். இப்போ என்னன்னா சார், தொடர்ச்சியாக விஜய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு, நிறைய பிரச்சாரங்களை ரத்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கான வேலைகளையும் அவர் பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கள நிலவரங்களை கேட்கும் பொழுது விஜய் கட்சியை சார்ந்த மற்ற நபர்கள் போகும்பொழுது அவங்க பெருசாக ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க. இவங்க விஜய் கட்சி துண்டை மட்டும் வச்சு தான் நாங்கள் கணிக்க வேண்டியது இருக்கே தவிர விஜய் கொஞ்சம் இறங்கி வந்து இன்னும் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல சார். இல்லைங்க, கூட்டம் அதிகமாக அவர் தவிர்க்க பார்க்குறாருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. போராட்டம்லாம் கூட்டம் வந்ததுன்னா அந்த பகல் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. வேற ஆனால் இரவு போக முடியல. இரவு கரூரில் போகும்போது தான் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதனால் அந்த மாலை 6 மணிக்கு மேலே வேணும்னு விரும்புகிறார். காரணம் வந்து எல்லாம் வேலைக்கு போனவங்க எல்லாமே ஒரு 5-6 மணிக்கு புறப்பட்டு 6:30 மணிக்கு வந்துடுவாங்க. அந்த கூட்டம் ரொம்ப இன்னும் வந்து இப்போ வர்றது கூட்டமே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோதான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அதோட 10 மடங்கு அதிகமாக வர்றாங்க. அப்போ 6 மணிக்கு மேலே 100 மடங்கு வருவாங்க. இந்த பகல் பொழுதில் சென்னையிலேருந்து அவர் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு அந்த ஏர்போர்ட்லேருந்து திரும்பி ஒரு இடத்துக்கு போகிறதுங்கும் போது வந்து ரோட் ஷோவில் மக்கள் ரைட் லெஃப்ட்டுன்னு முன்னாடி பின்னாடி ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கூட்டத்தை தாண்டி குறிப்பிட்ட நேரத்துக்கு போகவும் முடியல, அவரால் போய் பேசவும் முடியல. அப்போ வந்து இந்த காலதாமதம் ரொம்ப ஆகுது. அதனால் அவரால் நிறைய இடங்களுக்கு போக முடியல. அதுதான் உண்மை. அதனால் இந்த கள நிலவரம் வந்து ஏன் வரலைங்கிறது மக்களுக்கு தெரியும். மற்றவர்கள் விமர்சனம் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல் விமர்சனம் செஞ்சுட்டு தான் விஜய் கிராஸ் பண்ணி போகணும். அந்த விமர்சனம் வராட்டினா எப்படிங்க ஒரு மனிதனுக்கு தெரியாது இல்லைங்க. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து அடிப்பட்டால் தான் அடுத்து சைக்கிள் நல்லா ஓட்ட முடியும். நீ எடுத்தோன்னே நிராசை ஓட்ட முடியுமா? அது மாதிரி தான் இதுவும் விமர்சனங்கள் எல்லா பக்கமும் வரும். அதை தாண்டி தான் விஜய் போகணும். கிட்டத்தட்ட அதை தாண்டி விஜய் போயிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா சார், விஜய் வந்து ஒரு நடிகர், ஏசி ரூம்குள்ளே கூலிங்காக இருந்துட்டு ஆள் பலன்னு இருக்கிற ஆள் பிரச்சாரம் பண்ணி ஆளோட கலரே மாறிடுச்சுங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் 2-3 நாள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறங்கிட்டாரா சார் மொத்தமாக? அதாங்க இப்போ கடந்த ஒரு 10-15 நாள் 2 வாரமாகவே கலைஞர்களே மாறி போயிருக்கு, தலையெல்லாம் மாறி போயிருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபுல் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க இப்போ எல்லா தொகுதிகளுக்குமே. சில மீடியா நண்பர்கள் அவர்கள் நேற்று என்கிட்ட சொல்லும்போது பார்த்தோம்னா கிரவுண்ட் ஒர்க்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்குது. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. மக்களுடைய ஆதரவு கண்ணாப்புண்ணான்னு இருக்குது. நாங்கள் கேட்க எல்லா சென்டரும் போயிட்டாங்க. சென்னையை தவிர்த்து டோட்டலாக அந்த பக்கம் சவுத்து கொங்கு மண்டலம் எல்லா பேரும் போயிட்டாங்க. தஞ்சாவூர் மாயவரம் சென்டர்லாம் போயிட்டாங்க எல்லா பேரும். கிரவுண்ட் ஒர்க் அப்படி இருக்குங்க. மக்களுடைய அந்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க அவங்க. இது எதையோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்க போகுது 2026 தேர்தல். என்ன நடக்கும்னே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலங்க அப்படின்றாங்க. இந்த சமீபத்தில் 2 வாரமாக கலைஞரும் டோட்டலாக மாறி இருக்கு. அதனால் அவர் நிறைய இடங்களுக்கு போய் வெயிலில் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. மதியான வேலையில் தான் போகிறார். அது இந்த கொடை பிடிக்க கிடையாது, மேலே ஒரு ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணவும் கிடையாது. மக்கள் என்ன பார்க்குறது வேர்க்கு நிற்கும் போது நான் எப்படி பண்ண முடியும்? நானும் இப்படி தான் வருவேன்னா ஒரு ஓப்பன் வெயிலில் தான் போகிறார் அவர். இந்த வேன் மேலே ஏறி நின்று இப்போ ஆட்டோமேட்டிக்காக கருக்க தான் முடியும், வெறும் சிகப்பாக முடியுது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சாதாரணமாக மேக்கப்பு போட மாட்டார். உங்களுக்கு அதை நீங்கள் ஷூட்டிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி காலையில் எழுந்திரிச்சிட்டு போவோமோ அது மாதிரி தான் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஆக்ட் பண்ண மட்டும் தான் மேக்கப்பே லைட்டாக வரும். அது சும்மா லைட்டாக போடுவார், ஹெவியாக போட மாட்டார். அப்போது இந்த தேர்தலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்த முகத்தை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அது ஆனால் முகம்தான் கருப்பை தவிர உள்ள உண்மையிலே வெண்மையானது தான். அதனால் மக்களுடைய அந்த அன்பையும் மாதிரியும் அவர் ரொம்ப ரொம்ப வாங்கியிருக்கார். அது திரும்பி செலுத்துகிற நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். அது மக்கள் தான் கொடுக்கணும் இந்த ஆதரவு. இப்போ எலெக்ஷன் நேரங்களையும் நம்ம நெருங்கிட்டோம். எத்தனை % வாக்கு வங்கி சார் விஜய் கிட்ட இருக்கு? இல்லை அதுதாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மீடியா நண்பர்கள் நிறைய பேர் ரவுண்ட்ஸ் போனான்னு சொல்லி. அப்புறம் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது பார்த்தோம்னா கேட்குற எல்லாமே விஜய்க்குன்றாங்களாம். பட் இது ஓட்டாக மாறுமா அப்படின்னா அவங்க கேட்டப்போ வந்து
ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 1000 பேர் ஒரு ஏர் கேட்டிருக்கான்னு வச்சுங்க. 1000 பேருமே கிட்டத்தட்ட வந்து 990 பேர் வந்து விஜய்க்குன்றாங்க. அப்போ அவ்வளவே வேணாங்க, ஒரு 600-700 பேர் ஓட்டு போட்டால் கூட போதுங்க. அப்போ உங்களுக்கு என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 60-70% வர்றது மாதிரி இருக்குது ஜென்ரலாக. பட் டோட்டல் போலிங் வந்து வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடக்கும்போது என்ன பெர்சன்டேஜ்ங்கிறது சாயங்காலம் தெரிய வரும். 65 70 75. இப்போ 80-85% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாண்டிச்சேரியில் 90க்கு மேலே வரும்னு சொன்னேன், கிட்ட 92 வரைக்கும் போயிடுச்சு. அது சில ஒரு 2 இடங்கள் 94 போயிடுச்சு. அப்போ இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் 85% போலிங் ஆச்சு அப்படின்னால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா 20% இருக்கு பார்த்தீங்களா, 15 to 20%, அது விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான். இந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் 18 வயசு 19 வயசும் 19-29 வயசுக்கு உள்ள இளத்தலைமுறை ஓட்டும் கிட்டத்தட்ட அந்த 10 வயசு உள்ள கேப்புகள் 18 29 வரைன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.25 கோடி ஓட்டு இருக்குது. அதில் வந்து 80% ஓட்டு விஜய்க்கு வருன்றாங்க. ஓகே. அப்போ இப்போ இன்னொரு சென்சஸ் வேறு எடுத்திருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில் வாக்குப்பதிவு இந்த நடந்த விஷயத்தை ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு 70-80 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட 90% ஓட்டு விஜய்க்கு வருன்றாங்க. அந்த ஓட்டு ஓகே ஓகே ஒரு பட்டியலின மக்கள், அந்த மக்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூடிய வீட்டு வாசலில் பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வேறு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு மீடியா சேனலில் வந்து போட்டிருக்கு. இப்போ அவர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 100% வந்து விஜய்க்கு விழுந்திருக்கான் பாண்டிச்சேரியில். ஓகே ஓகே. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறையா இருக்குது, அவர்களுடைய ஓட்டு 80% வருன்றாங்க. இப்போ இந்த சிறுபான்மையின் ஓட்டு வந்து விஜய்க்கு ஏகப்பட்டது உள்ள போகுது. ஒட்டுமொத்தமாக இந்த பேசிக் மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தி பார்க்குறது தான் விஜயோடைய மிகப்பெரிய ஒரு தான். அவர்களுடைய வங்கி அந்த மக்கள் தான், அதாவது நான் தான் அந்த மக்கள் தான் நான் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்போ அந்த மக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு தரது மாதிரியான ஒரு குரலை கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய வாக்கு சதவீதம் 75% வரைக்கும் விஜய்க்கு வர்றது மாதிரி இருக்குது. மொத்த சதவீதத்தில் ஒரு 85% வாக்குப்பதிவு ஏப்ரல் 21 பதிவு செய்யப்பட்டால் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 25% 30% வந்தாலும் ஆச்சரியப்படல, 25% சாலிடாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுடைய சக நண்பர்கள் போய் தொகுதி நிலத்தை பார்த்துட்டு வந்து நேற்று சொன்ன தகவலாக இருக்குது சார். ஓகே சார். அப்போது இந்த டைம் வழக்கத்தை விட எலெக்ஷனில் ஓட்டு அதிகமாக போலிங் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா போகிற எல்லா ஓட்ஸுமே வந்து விஜயோட ஓட்ஸ். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா போலிங் ஆகும், எழுதி வச்சுங்க. இந்திய அரசியல் வரலாற்றிலே பாண்டிச்சேரி அதிகபட்சமான வாக்குப்பதிவுட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த சரித்திரத்தை படைக்கும். ஏப்ரல் 23 வாக்கு சதவீதம் அதிகமாகும். ஓகே. இப்போ 85 போச்சுன்னு வச்சிங்களேன், மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் உங்களுக்கு. ஓகே ஓகே. 90 நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. மேபி தெரியாதானா, நெருங்குச்சு அப்படின்னா மற்ற எல்லா கட்சியிலையுமே கொஞ்சம் மிரண்டு தான் போவாங்க. அப்போ ஒரு 20% ஓட்டு எக்ஸ்ட்ரா பெருனா அது கண்டிப்பாக விஜய்க்குடைய வரவாக தான் இருக்கும் அப்படின்னு அவருடைய கணிப்பாகவும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் அன்பை பெறதுக்கு தான் ஒவ்வொரு கட்சியுமே மக்களுடைய இப்போ நெருங்கிக்கிட்டு போகிறாங்க. தீவிரமாக பிரச்சாரத்தை இறங்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவர்களுக்கும் இந்த 5 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் அவர்களுக்குன்னு ஒரு இமேஜும் இப்போ இருக்குது. அவர்களுக்கு எப்பவும் உள்ள ஓட்டு சாலிடாக வந்துடும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதோட எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணாடிஎம்கே அவர்களுக்குள்ள ஓட்டும் இருக்குது. இன்னும் அவர்களும் விஜய் மாதிரி எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் மாதிரி அவர்களும் ஃபோர்ஸ் இறங்கி போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கிளம்பியே மாறி இருக்கு. இப்போ அந்த 20% ஓட்டு விஜய்க்கு சாலிடாக வரதுக்கான இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லா பேருமே கொஞ்சம் அப்படியே திக்கும் காட்டிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் உருவாகியிருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.